வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. விஷ் யூ ஆல் அ வெரி 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 ஹாப்பி நியூ இயர். இந்த புத்தாண்டுல இன்னைக்கே ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சது. அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் குடுத்தது. அதாவது பாலிவுட் நடிகர் சுனில் ஷெட்டி வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. ரீசென்ட்டா வந்து ஒரு பான் மசாலா, குட்கா ஆட ப்ரமோட் பண்றதுக்கு வந்து அவருக்கு கிட்டத்தட்ட 40 கோடி சம்பளமாக பேசப்பட்டதாம். 40 கோடி ரூபாய் தரோம். இந்த பான் மசாலா வந்து நீங்க வந்து ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அவர் ரொம்ப தெளிவாக வந்து எனக்கு 40 கோடி அப்படிங்கிற ஆசை காட்டாதீங்க. எனக்கு அந்த 40 கோடி முக்கியம் இல்ல. இத பார்த்து ஒரு 40 குடும்பம் சீரழிஞ்சு போச்சுன்னா, அந்த பாவத்த நான் சுமக்க விரும்பல. அதனால நீங்க எவ்ளோ கோடி கொட்டி குடுத்தாலும், இந்த சமூகத்தை சீர்குலைக்கக்கூடிய இது போன்ற விளம்பரங்கள் எல்லாம் நான் நடிக்க மாட்டேன். இத ஒரு பாலிசியாவே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா, தொடர்ந்து நேத்து கூட பார்த்தீங்கன்னா, அந்த திருத்தணி சம்பவத்தை ஒட்டி நம்ம நெறைய பேசியிருக்கிறோம். சினிமால எப்படி வயலன்ஸு இந்த போன்ற அ தீய பழக்கங்கள், அடிமையாக்கக்கூடிய பழக்கங்கள் எல்லாம் எப்படி குளோரிஃபை பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள நாம நெறைய பேசியிருக்கிறோம். குறிப்பாக இளைஞர்களை வசீகரிக்கக்கூடிய சினிமா நடிகர்களுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் நாம பேசியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல சுனில் ஷெட்டியுடைய இந்த பதிவு வந்து உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதனால அவருக்கு முதல்ல ஒரு பாராட்டு சொல்லணும். சுனில் ஷெட்டி மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட்ல பல நடிகர்கள் ஜான் ஏப்ரஹாம் அப்படின்னு ஒரு நடிகர். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் ஃப்ரீக். அவர் நெறைய அவருடைய திரைப்படங்கள்லயே பார்த்தீங்கன்னா, ஹெல்த்துக்கு, ஃபிட்னஸ்க்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்ல தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடியவர். அவரும் வந்து இது போன்ற விளம்பரங்கள்ல நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு பாலிசியா வச்சிருக்கிறாரு. நடிகர் ஆமீர் கான், ஆ குறிப்பா அவர பத்தி சொல்லணும். ஹிந்தியில சத்யமேவ ஜெயத்தே அப்படின்னு ஒரு புரோகிராமே பண்ணாரு. சமூகத்துல எப்படி பல விஷயங்கள் நம்மளுடைய அந்த நீயா நானா நிகழ்ச்சி மாரி ஒரு நிகழ்ச்சிய அவர் ஹிந்தியில பண்ணாரு. அதுல நெறைய விஷயங்கள வந்து அவர் பேசியிருக்கிறாரு. எப்படி வந்து இளைஞர்கள் வந்து வழி தவறி போறாங்க. அதுக்கு சினிமா எப்படி ரெஸ்பான்சிபிளா இருக்கு அப்படிங்கிறதையும் பேசியிருக்காரு. தன்னுடைய பெர்சனல் லைஃப்லயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பிராண்ட என்டார்ஸ் பண்றோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அவர் கையாள்றாரு. உச்சபட்ச நடிகரான அமிதாப் பச்சன் ஆரம்பத்துல இந்த மாதிரி ஒரு பான் மசாலா ஆட்ல, அதுக்கப்புறம் ஒரு ஆன்லைன் கேமிங் ஆட்ல அவர் நடிச்சு, அதுக்கு கடுமையான விமர்சனங்கள் வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய தவறை உணர்ந்து வெளிப்படையாக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாரு. இனிமேல் இது போன்ற விஷயங்கள நான் செய்ய மாட்டேன். ஏதோ தவறு செஞ்சுட்டேன் ஒரு தடவ. அதற்காக என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாரு அவரு. தமிழ் சினிமாவ எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள். அவர் வந்து இத ஒரு பாலிசியாவே வச்சிருக்கிறாரு. இது போன்ற விளம்பரங்கள்ல அதாவது அ ஆல்கஹால் சம்மந்தப்பட்டதோ, இல்ல இந்த பான் மசாலா, குட்கா சம்மந்தப்பட்ட விளம்பரங்கள், ஆன்லைன் கேமிங் விளம்பரங்கள், இதுலலாம் நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறத ஒரு பாலிசியாவே வச்சிருக்கிறாரு. பல மேடைகள்ல தன்னுடைய ரசிகர்களையும் சரி, ஒட்டுமொத்த மக்களையும் சரி, நல்வழிப்படுத்துறதுக்கான பல நல்ல விஷயங்கள அவர் பேசியிருக்கிறாரு. அதே மாரி நடிகர் சூர்யா, கல்வி, சுகாதாரம், குழந்தைகள் நலன், இது போன்ற விஷயங்கள்ல வந்து தன்னுடைய அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா நெறைய கவனம் செலுத்திட்டு இருக்கிறாரு. ஆரம்ப காலகட்டங்கள்ல அவருடைய படங்கள்ல நெறைய வயலன்ஸ் இருந்திருந்தாலும், இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ரோல்ஸ செலக்ட் பண்ணி நடிக்கிறாரு அப்படிங்கிறத நாம சொல்லணும். விஜய சேதுபதி ஆரம்பத்துல இந்த மாதிரி தான் வந்து சில சர்ச்சைக்குரிய விளம்பரங்கள்ல அவர் நடிச்சதுக்கு அப்புறம், அது ஒரு பேசும் பொருள் ஆனதுக்கு அப்புறம் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டு, இது போன்ற விஷயங்கள நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி சமூக பொறுப்பில்லாமல் நடித்த பல நடிகர்களும் இருக்கிறாங்க. அதையும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். இந்திய அளவுல பார்த்தீங்கன்னா, உச்ச நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாருக் கானாக இருக்கட்டும், சல்மான் கானாக இருக்கட்டும், ரன்வீர் கபூர், அக்ஷய் குமார், அஜய் தேவ்கன் இவர்கள்லாம் தொடர்ந்து இந்த பான் மசாலா ஆட்ஸ், குட்காவ ப்ரமோட் பண்ணக்கூடிய ஆட்ஸ், ஆல்கஹால் ப்ரமோட் பண்ற ஆட்ஸ், ஆன்லைன் கேமிங் இது போன்ற விளம்பரங்கள்ல நெறைய நடிச்சு பல கோடிகளை இவங்க வந்து பணம் பார்த்திருக்கிறாங்க. அதே மாரி சவுத் இண்டியன் சினிமால நீங்க பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்துல அஜித்தே இந்த மாதிரி ஒரு பான் மசாலா ஆட்ல நடிச்சிருக்கிறாரு. பட் அதுக்கப்புறம் அவர் பெரிய நட்சத்திரம் ஆனதுக்கு அப்புறம் இது போன்ற விளம்பரங்களை அவர் தவிர்த்து வந்தார். ஆரம்பத்துல அட்வர்டைஸ்மென்ட்ஸ் மூலமா தான் அவர் திரையுலகுக்கே வந்தாரு அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆரம்ப காலகட்டத்துல நடிச்ச ஒரு விளம்பரம். ஆனா அதுக்கப்புறம் அவர் எந்த விளம்பரத்திலயும் நடிக்கல. அதே மாதிரி ஆன்லைன் கேமிங் அட்வர்டைஸ்மென்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சிம்பு, ஜெயம் ரவி, விஷால், அப்புறம் நயன்தாரா, தமன்னா, ரஷ்மிகா மந்தனா இப்படி எத்தனையோ நடிகர், நடிகைகள் நடிச்சு கோடிக்கணக்குல சம்பளமும் வாங்கியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாம யோசிச்சு பார்க்கணும். சுனில் ஷெட்டி சொன்ன மாதிரி நமக்கு நெறைய பணம் வருது. ஆனா இந்த சம்பளத்த நாம வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கிறோம். இது மூலமாக எத்தனை குடும்பங்கள் சீரழியுது.
உதாரணத்துக்கு ஆன்லைன் கேமிங்கே எடுத்துக்கங்களேன். எத்தன பேர் அதுக்கு அடிமையாகி, சொத்தெல்லாம் வித்து, அந்த பணத்த கொண்டு போய் அதுல போட்டு, கடைசியில அந்த பணத்தையும் தொலைச்சுட்டு, தற்கொலை அப்படிங்கிற தவறான முடிவுக்கு போயிருக்கிறாங்க, அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து நாம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பிரபலமான நடிகர்கள், நடிகைகள் கொஞ்சம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கணும். நமக்குன்னு ஒரு இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்க நம்மள வந்து ஒரு ஹீரோவா பார்க்குறாங்க. ஒரு ரோல் மாடலா பார்க்குறாங்க. வாழ்க்கையில ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்க்குறாங்க. அப்ப அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு தவறான விஷயங்கள நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. அப்படிங்கிற குறைஞ்சபட்ச சிவிக் சென்ஸோ, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோ நடிகர், நடிகைகளுக்கு தேவ. இப்ப எம்ஜிஆர் எடுத்துக்கங்களேன். அந்த காலத்துல எத்தனையோ திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறார். குடிக்கிற மாரி, நடிக்கிற மாரி ஒரு சீன் நடிப்பாரே தவிர, உண்மையிலேயே அவர் குடிக்கிறது, அதுக்கப்புறம் பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிற சீன்ஸ் வந்து பெரும்பாலும் அந்த படங்கள்ல இருக்கல. இன்ஃபாக்ட் ஒரு விஷயம் சொல்ல போனோம்னா, நெறைய சொல்லுவாங்க. 80ஸ், 90ஸ்ல அதுக்கு முன்னால வந்த திரைப்படங்கள்ல பிற்போக்குத்தனமான விஷயங்கள் நெறைய இருந்தது அப்படிங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் நாம வச்சாலும், ரொம்ப சிம்பிளா இருந்தது அந்த படங்கள். இன்னைக்கு மாரி ஒரு காம்ப்ளிகேட்டட் இதெல்லாம் கிடையாது. ஹீரோன்னா அவனுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். வில்லன்னா அவனுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ், குணாதிசயங்கள் இருக்கும். ஹீரோ அப்படிங்கிற நல்லவரா இருப்பாரு. ஏழை பாழைகளுக்கு உதவி செய்றவரா இருப்பாரு. பெற்றோர்களை மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாரு. யாருக்கும் பொய் சொல்லக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. அதற்கு நேர் எதிராக இருக்கும் இந்த வில்லன் கேரக்டர். எல்லா விதமான தீய பழக்கவழக்கங்களும் இருக்கும். வீட்ல இருக்கிறவங்கள மதிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தீங்கு செய்யணும்னு நினைப்பாங்க. இறுதியில படத்துடைய 2 1/2 மணி நேரம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல ஹீரோ வந்து அந்த கெட்ட வில்லன வந்து திருத்துவாரு. அவரும் படத்தோட எண்டுல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இறந்து போயிருவாரு, இல்ல போலீஸ்க்கு போவாரு, இல்ல மனம் திருந்தி தன்னுடைய தண்டனைய ஏத்துக்கிட்டு அவர் நல்லவரா மாறுவாரு. இப்படி ஒரு சிம்பிள் கான்செப்ட்டா தான் இருந்தது. ஆனா அன்னைக்கு கூட இது போன்ற விஷயங்கள்ல ஒரு மெசேஜ் இருந்தது. அதாவது நல்லவங்களா இருக்கணும்னா, தீய கெட்ட பழக்கவழக்கங்களுக்கு வந்து நாம அடிமையாகக் கூடாது. பெற்றோர்களை, பெரியவர்களை மதிச்சு நடக்கணும். எல்லாரும் ஒரு சமூக பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்கணும். அப்படிங்கிற ஒரு அடிப்படை மெசேஜாவது இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள பார்த்தீங்கன்னா, ஹீரோ யாரு? வில்லன் யாரு? அப்படிங்கிறதுக்கு வித்தியாசமே தெரியாம போயிடுச்சு. இன்ஃபாக்ட் இப்ப ரீசென்ட்டா ரஜினிகாந்தோட அந்த கூலி திரைப்படம் வந்தது பார்த்தீங்களா? எல்லா கேரக்டருமே ஒண்ணு கையில ஒரு தம்ம வச்சிருக்காங்க. இந்த கையில வந்து ஆல்கோஹால் வச்சிருக்காங்க. இல்லன்னா ட்ரக்ஸ் கன்சியூம் பண்றாங்க. இல்லன்னா அடிதடியில ஈடுபடுறாங்க. ஹீரோ யாரு? வில்லன் யாருன்னு எந்த வித்தியாசமுமே தெரியாம, இப்படிப்பட்ட வில்லனிசத்த குளோரிஃபை பண்ணக்கூடிய சினிமாக்கள் தான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து பெண்கள தொரத்துறதோ, பெண்கள பின்தொடர்ந்து போறதோ, அவங்கள ஸ்டாக்கிங் பண்றதோ, அவங்கள கிண்டல் பண்றதோ, அவங்கள உருவக்கேலி பண்றதோ, இதெல்லாம் ஒரு ஹீரோயிசம் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. இன்னைக்கு வயலன்ஸ குளோரிஃபை பண்றாங்க. சரமாரியா வெட்டுறாங்க. எனக்கு உண்மையிலேயே சென்சார் போர்டு கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. ஒரு செக்சுவல் கன்டென்ட் இருக்குன்னா, அத வந்து சென்சார் பண்ணக்கூடிய நீங்க, பொலிட்டிக்கல் கன்டென்ட் இருக்குன்னா, கண்ல விளக்கெண்ணெய ஊத்திக்கிட்டு, இதுல ஏதாவது தவறா போயிடுமோ அப்படின்னு பார்த்து, பார்த்து சென்சார் பண்ணக்கூடிய நீங்க, இது போன்ற வயலன்ஸ ஏன் கட்டுப்படுத்த தவறுறீங்க? இன்னைக்கு என்ன ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஹீரோ பண்றாங்க. ஆன்டி ஹீரோ அப்படிங்கிறது தான் இன்னைக்கு குளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இது போன்ற விஷயங்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் தான் இன்னைக்கு சோசியல் மீடியால, Instagram போன்ற பிளாட்ஃபார்ம்ஸ்ல தினம், தினம் இது போன்ற கன்டென்ட்ட வச்சு ரீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் பத்தி பேசுறீங்களே, விஜய பத்தி ஏன் பேசல? அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. விஜய பத்தி இந்த விஷயத்துல நல்லதும் சொல்ல வேண்டியிருக்கு, கெட்டதையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு அன்பயஸ்ட் அசஸ்மென்ட் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, விஜய் இது போன்ற விளம்பரங்கள்ல இதுவரைக்கும் நடிக்கல. அதற்கு அவருக்கு உண்மையிலேயே நாம கிரெடிட் குடுத்து ஆகணும். ஆரம்ப காலகட்டங்கள்ல அவர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஹீரோவா இருந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, பிஸ்கட் சம்பந்தப்பட்ட ஆட்ஸ்ல நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இந்த பெப்சி, கோக் இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க் பெவரேஜஸ் சம்பந்தப்பட்ட ஆட்ஸ்ல அவர் நடிச்சிருக்கிறார். ஆனா அத தாண்டி இந்த மாதிரி ஆன்லைன் கேமிங்கோ, குட்காவோ, பான் மசாலா, சூதாட்டம் இது போன்ற விஷயங்கள்ல இந்த மாதிரி ஆட்ஸ டைரக்ட்டா ஒரு ஹீரோவா அவர் புரமோட் பண்ணதில்ல. அதற்கு விஜய்க்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஆனா, உங்க திரைப்படம் மூலமாக உங்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்க? கடைசியா வந்த கோட் திரைப்படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா திரைப்படத்திலயும் ட்ரிங்கிங்க நார்மலைஸ் பண்ணியிருக்கிறீங்க. ட்ரக் அபியூஸ நார்மலைஸ் பண்றீங்க. குளோரிஃபை பண்றீங்கள. அத ஒரு ஹீரோயிசம் மாரி காட்டுறீங்க. வயலன்ஸ நார்மலைஸ் பண்றீங்க. வயலன்ஸ குளோரிஃபை பண்றீங்க. அப்போ உங்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் அனுப்புறீங்க? அப்படிங்கிறத தான் நாங்க விமர்சனமா வைக்கிறோம். எப்படி இது போன்ற விளம்பரங்கள்ல நடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவ நீங்க எடுத்தீங்களோ, நீங்க ஒரு தலை சிறந்த ஹீரோ சார். இன்னைக்கு நீங்க சொன்னா கேட்கக்கூடிய நிலைமையில தான் புரொடியூசர்ஸும், டைரக்டர்ஸும் இருக்காங்க. அப்போ என்னுடைய படங்கள்ல இது போன்ற வயலன்ஸ நான் குளோரிஃபை பண்ண மாட்டேன்ப்பா.
அதெல்லாம் தேவையில்லப்பா. நல்ல ஜனரஞ்சகமான படங்கள் எடுங்க. ஆடம்பத்துல அப்படிப்பட்ட படங்கள் நடிச்சு தானே நான் மக்கள் மனசுல இடம் பிடிச்சேன். இன்னைக்குமே ஒரு லவ் டுடே, இல்ல ஒரு பூவே உனக்காக போன்ற படங்கள்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? எவ்வளோ குடுத்திருக்கிறாரு. அப்ப அது போன்ற படங்கள் இன்னைக்கும் எடுக்கலாமே. இன்னைக்கு இயக்குனர் சேரனுடைய ஒரு ஆட்டோகிராஃப ரிலீஸ் பண்றாங்க. அந்த படம் நல்லா ஓடுது. டூரிஸ்ட் ஃபேமிலின்னு 2025ல வந்த ஒரு படம். பெரிய பெரிய படங்கள் கூலி, தக் லைஃப் போன்ற படங்களே மண்ண கவுன காலத்துல, டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் நாட்ட வச்சு ஜனரஞ்சகமா எல்லா வயதினரும் ரசிக்கக்கூடிய ஒரு படத்த குடுத்தாரு அந்த இயக்குனர். லப்பர் பந்துன்னு ஒரு படம். என்ன வயலன்ஸ் இருந்தது அதுல? இல்ல இளைஞர்கள தவறாக வழி நடத்தக்கூடிய என்ன விஷயங்கள் அதுல இருந்தது? ஒரு சின்ன நாட். அத வச்சு எவ்வளவு ஜனரஞ்சகமா எல்லாரும் ரசிக்கக்கூடிய வகையில, அதே நேரத்துல ஒரு மெசேஜோட ஒரு படத்த குடுக்க முடிஞ்சது. அப்போ கற்பனைக்கு இங்க பஞ்சம் இல்ல. நல்ல தரமான படங்கள் எடுக்கக்கூடிய, தரமான கதைகள் வைத்திருக்கக்கூடிய இயக்குனர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. ஆனா, பழி எங்க தெரியுமா போகும்? ஆடியன்ஸ் இதெல்லாம் விரும்புறது இல்லங்க. ஆடியன்ஸ் என்ன விரும்பி பார்க்குறாங்களோ, அதத்தானே நாங்க குடுக்குறோம். அப்படின்னு சொல்லி இவங்க இதுலருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணுவாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க. 2025ல வந்த தக் லைஃப்பும் சரி, கூலியும் சரி, மிகப்பெரிய நடிகர்கள் நடிச்ச, அப்படியே வயலன்ஸ்ல முக்கி எடுத்த 2 படங்கள். 2மே ஃப்ளாப்புங்க. 2மே பெருசா போகல. அப்போ மக்கள் இத விரும்ப மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இதுலருந்து நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். நல்ல ஜனரஞ்சகமான படங்கள குடுத்தீங்கன்னா, எல்லா தரப்பினரும் விரும்பி பார்க்குறாங்க. இளைஞர்கள் உட்பட. இல்லன்னா ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியோ, இல்ல லப்பர் பந்து போன்ற படங்கள் சக்சஸ்ஃபுல் ஆயிருக்குமா? அப்போ இதுல ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எந்த அளவுக்கு தரமான படங்கள குடுக்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கோ, அதே மாதிரி தரமான படங்கள மட்டுமே ஆதரிக்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடியன்ஸ்க்கும் இருக்கு. இதெல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் பேசுறோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப ஈஸியா சோசியல் மீடியாவுடைய தாக்கத்தினால இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க. இன்னைக்கு நெறைய விஷயங்கள் சோசியல் மீடியா மூலமா தான் இளைஞர்கள போய் சேருது. அவங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பான் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தான். அந்த 2 நிமிஷம் ரீல்ஸ்ல அவங்களுக்கு பிரயோஜனமான, அவங்களுக்கு உதவக்கூடிய நல்ல விஷயங்கள எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் யோசிக்கணும். சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸும் யோசிக்கணும். நமக்கு பணம் வருது, நமக்கு வியூஸ் வருது, நமக்கு சம்பாத்தியம் வருது. அதுக்காக எத வேணா நாம புரமோட் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சு புரமோட் பண்றாங்க பாருங்க. இது எவ்ளோ பெரிய சமூக குற்றம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு நடிகைங்க. நான் ஒரு மருத்துவர். நான் வந்து கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேல இந்த மீடியால இருக்கேன். இது போன்ற ப்ராடக்ட்ஸ புரமோட் பண்ணணும். மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ புரமோட் பண்ணணும்னா எத்தனையோ பேர் எனக்கு அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு நெறைய சம்பளமும் பேசியிருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட் ஆட்ஸ். நீங்க வந்து சொல்லுங்க மேடம். நீங்க புரமோட் பண்ணீங்கன்னா, நல்லா விக்கும். உங்களுக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இது போன்ற ப்ராடக்ட்ஸ எவ்ளோ லட்சம் நீங்க கொட்டி குடுத்தாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேங்க. ஏன்னா நம்மள நம்பி ஒரு 4 பேர் அந்த ப்ராடக்ட்ட வாங்கி, அத யூஸ் பண்ணி, அதனால அவங்களுக்கு உடல் ரீதியாகவோ, இல்ல பொருளாதார ரீதியாகவோ ஏதாவது ஒரு பாதிப்போ, பின்னடைவோ ஏற்பட்டுச்சுன்னா, அது நமக்கு எவ்ளோ பெரிய ஒரு மாரலி, எத்திக்கலி ராங்கான ஒரு விஷயமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. நாம சொல்றோம் அப்படிங்கிறத நம்பி லட்சக்கணக்குல செலவு பண்ணி எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு பிளாட்ட வாங்கிட்டு, நாளைக்கு அது டெவலப் ஆகாத ஏரியா, பொய் சொல்லி நம்ம தலையில கட்டிட்டாங்களே அப்படின்னு நெனச்சு அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் வருத்தப்பட்டா, அது நம்மள சும்மா விடுமா? எத்தனையோ ப்ராடக்ட்ஸ புரமோட் பண்ண சொல்றாங்க. நாம பயன்படுத்தி பார்த்திருக்கிறோம்னா அது வேற விஷயம். ஆனா இது போன்ற தவறான கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ மக்கள் தலையில, அதுவும் எந்த புரிதலும் இல்லாம இருக்கக்கூடிய மக்கள் தலையில கட்டுறது எவ்வளவு பெரிய தவறான விஷயம். அப்ப நாம படிச்ச படிப்புக்கோ, இல்ல நம்ம செய்யற தொழிலுக்கோ, சில மாரல்ஸ், சில எத்திக்ஸ், சில ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். உண்மையிலேயே சுனில் ஷெட்டியுடைய இந்த இன்டர்வியூவ ரொம்ப பாராட்டணும் நாம. இது போன்ற முடிவுகள எல்லா நடிகர்களும் எடுக்கணும். 40,00,00,000 அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டா இருக்கலாம். இல்லன்னு சொல்லல. சுனில் ஷெட்டியே அத சொல்லியிருக்கிறார். 40,00,00,000 அப்படிங்கிறது எனக்கு பெரிய தொகை தான். ஆனா, அந்த 40,00,00,000க்காக 40,00,000 குடும்பங்களை சீரழிக்க நான் விரும்பவில்லை. அது பாவத்துக்காக கொடுக்கப்படக்கூடிய சம்பளம். அப்படிப்பட்ட சம்பளம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எத்தனை நடிகர்கள், நடிகைகள் இது போன்ற பொறுப்பான முடிவு எடுப்பாங்க? யோசிச்சு பார்க்கணும். அப்போ அப்படிப்பட்ட நடிகர்கள், நடிகைகள் கண்மூடித்தனமாக ஒரு ப்ராடக்ட்ட புரமோட் பண்றாங்கன்னா, அந்த நடிகரே சொல்லிட்டாங்க. அதனால இது நல்லா இருக்கும். இத நாம பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த மோகத்துக்கு முதல்ல ஒரு ஃபுல் ஸ்டாப்ப போடுங்க.
யாரு எத ப்ரமோட் பண்ணாலும் உடனே நாம வந்து அத ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைய கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. சிந்திச்சு பாருங்க. இது நமக்கு சரிப்பட்டு வருமா? எவ்ளோ பணத்த செலவு பண்ணி இந்த ப்ராடக்ட் நமக்கு தேவையா? ஆன்லைன் கேமிங் அப்படின்னு அவங்க ப்ரமோட் பண்ணிட்டு போயிடுவாங்கங்க. அவங்க விளையாட மாட்டாங்க ஆன்லைன் கேமிங்ல. அவங்க இந்த மாதிரி ஒரு விளம்பரத்துல நடிச்சா, ஒரு 10 நிமிஷம் நடிக்கிறதுக்கு அவனுக்கு 10,00,00,000 சம்பளம் குடுத்துருவாங்க. ஆனா, நீங்க 10 நிமிஷம் விளையாடுனீங்கன்னா, ரூ. 10,00,000 டப்புன்னு உங்க பாக்கெட்ல இருந்து புடுங்கிருவாங்க. இதெல்லாம் அடிக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய சோசியல் மீடியா ஹேபிட்ஸ், ஆப்ஸ் அப்படிங்கிறத தொடர்ந்து நாம வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அதனால நடிகர்கள் கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி நாம எதிர்பார்க்கலாம். ஆனா, எல்லாருக்கும் அது இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ நாம கொஞ்சம் இது போன்ற விஷயங்கள உணர்ந்து நடந்துக்கணும். அதே மாரி வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் தயவு செஞ்சு கண்காணிங்க. என்ன பண்றாங்க? யாரோட பழகுறாங்க? சோசியல் மீடியால அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா? அப்படி போறாங்கன்னா என்னென்ன ஆப்ஸ் பார்க்குறாங்க? என்ன ஏது அப்படிங்கிறத ஒரு ட்ராக் கண்டிப்பா வைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதற்காக எந்நேரமும் டிடெக்டிவ் மாரி அவங்கள பின்தொடர்ந்து கண்காணிக்கணும்னு நான் சொல்ல வரல. குழந்தைகளா இருக்கும் பொழுதே அவங்களோட மனம் விட்டு நண்பர்கள் ரீதியாக நாம பேசணும்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா முதல்ல பேரண்ட்ஸ் ஆன நம்மகிட்ட வந்து வெளிப்படையா சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ நாம ஏற்படுத்தணும். என்ன தவறு செஞ்சாலும் பரவால்ல. அப்பா, அம்மா கிட்ட போய் சொன்னா, கண்டிப்பா அவங்கள நம்ம ஆதரிப்பாங்க. நமக்கு சரியான ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. திட்டுவாங்க பரவால்ல. அப்பா, அம்மா திட்டாம என்ன பண்ணுவாங்க? அக்கறை இருக்கிறதுனால தானே திட்டுறாங்க. ஆனா, அத தாண்டி அந்த பிரச்சனையிலேருந்து உங்கள எப்படி வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் அதே பெற்றோர்கள் தான். சில பேர் சொல்லுவாங்க, "வீட்ல எங்களுக்கு நல்ல பெற்றோர் கிடையாதுங்க. நல்ல ஃபேமிலி சூழ்நிலை இல்ல. அதனால தான் அந்த பசங்கள்லாம் இப்படி போறாங்க." எல்லார் வாழ்க்கையிலயும் யாராவது ஒரு நபர் இருப்பாங்கங்க. நம்பிக்கையான ஒரு நபர். அவர நம்பி நாம நம்ம விஷயங்கள சொல்லக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது எல்லார் வாழ்க்கையிலயும் அப்படிப்பட்ட ஒரு நபர் இருப்பாங்க. அந்த நபர் யாரு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இல்லையா? கொஞ்சம் சமூக பொறுப்போட இந்த ஆண்டுல நடந்துப்போம் அப்படிங்கிற உறுதிய ஒவ்வொருத்தரும் எடுப்போம். நன்றி.